டேக் கேர் வேலை திட்டத்தினூடாகவும் இன்றைய நாள் உங்களை அன்போடு சந்தித்திருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இன்று 41வது வேலை திட்டமாக மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இன்று நாங்கள் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள குளியாப்பிட்டிய கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டி குளியாப்பிட்டிய சாராநாத் தேசிய பாடசாலையில் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் இந்த குளியாப்பிட்டிய கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 18 பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எனவே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த டேக் கேர் வேலை திட்டம் சுயாதீன ஊடக வலையமைப்பின் பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகம் என்ற ரீதியில் வசந்தம் டிவி, வசந்தம் FM, லக்காண்ட IT எனவே 4 இணைந்து இந்த வேலை திட்டத்தை நாடு ஊடாகவும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாடு பூராகவும் உள்ள 100 பாடசாலைகளை தெரிவு செய்து இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறோம். வீதி நாடகங்களின் ஊடாக ஒரு பாடசாலை மாணவராக சாதாரண ஒரு மனிதராக நாங்கள் பாதையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பாதையை எவ்வாறு கடக்க வேண்டும், வாகனங்கள் வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வீதி விபத்துக்களை எவ்வாறு தடுத்து கொள்ள வேண்டும், அதே போல வீதி சமிஞ்சைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வீதி நாடகங்களினூடாக மிக தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளோடு இணைந்து பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைய நாளிலும் தெரிவுபடுத்தியிருந்தோம். பாதையோரமாக செல்ல வேண்டும் என்றும் வீதி சமிஞ்சைகளை பற்றியும் நமக்கு நாடகமாகவும் விளங்கப்படுத்தினார்கள். மாணவர்கள் என்ற வகையில் நமக்கு நன்றாக எப்படி பாதையோரமாக செல்ல வேண்டும் என விளங்கியது. வேலை திட்டத்தை நடத்தும் வசந்தம் FMக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனவே இன்றைய நாள் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளோடு நாங்கள் அடுத்த வாரம் பொலன்னறுவை மாவட்டம் நோக்கி செல்ல இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பல கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பல பாடசாலைகளில் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது அடுத்த கட்டமாக நடைபெற தயாராக இருக்கிறது என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.